ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சீக்கிரமாவே வரும். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அன்பான அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் காரைக்குடி சுதா நாகராஜனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம காரைக்குடி சுதா நாகராஜன் யூடியூப் சேனல்ல ரக்ஷா பந்தன் வரலாறை பத்தி பார்க்க போறோம். இந்த வரலாறுல பல கதைகள் இருந்தாலும் முக்கியமான கதையை நான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாட்டை வரவேற்கும் விதமாக எங்களுடைய சேனலில் அனைத்து பதிவுகளும் இனி வெளிவரும். நீங்கள் தவறாமல் தொடர்ந்து பார்க்கணும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப பார்க்கலாம். ரக்ஷாபந்தன் கதை தொடர்பாக பல வரலாற்று கதைகள் இருக்கிறது. ஆனால் அதுல முக்கியமான கதை ஒன்று. பெருங்காவியமான மகாபாரதத்துல இந்த ரக்ஷாபந்தன் வரலாறை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டவரின் மனைவியான திரௌபதி போர்க்களத்தில் ஏற்பட்ட பகவான் கிருஷ்ணனின் காயத்தை துடைப்பதற்காக அவங்களுடைய திரௌபதியோட சேலையை கிழிச்சு கிருஷ்ணனுக்கு அந்த காயத்துக்கு கட்டினாங்களாம். அதுல இருந்து திரௌபதிய கிருஷ்ணன் சகோதரியா ஏத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணரோட மணிக்கட்டுல காயம் வந்ததுனாலதான் இந்த திரௌபதி அம்மா அந்த சேலையில ஒரு பகுதியை கிழிச்சு அந்த ரத்தம் வலிய விடாம கட்டினாங்க. கட்டின உடனே இவர் கிருஷ்ணருக்கு அந்த நிகழ்வு மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. பதிஞ்சதோட ஒரு அன்பு ஏற்பட்டுருச்சு திரௌபதி மேல. உடனே என்ன பண்ணிட்டாரு, திரௌபதிய தன்னுடைய சகோதரியாவே ஏத்துக்கிட்டாரு. சகோதரியாவே ஏத்துக்கிட்டது இல்லாம உறுதியும் அழிச்சிட்டாரு. நான் இனிமே உங்களுடைய சகோதரன் அப்படின்னு திரௌபதி கிட்ட உறுதியும் அழிச்சிட்டாரு. உடனே திரௌபதி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, தீய சக்தி உங்களை அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனுடைய மணிக்கட்டுல ராக்கி கயிறை கட்டிட்டாங்க. அதற்கு பிறகு அஸ்தினாபுரம் அரச சபையில திரௌபதி துகிலெறியப்பட்ட போது, அதாவது அவங்களுடைய ஆடையெல்லாம் துகிலெறியப்பட்ட போது அவர் திரௌபதிக்கு வஸ்திரத்தை அழிச்சு திரௌபதி அம்மாவை காத்தாராம் நம்மளுடைய கிருஷ்ணர். பல ஆண்டுகளாக சகோதரிகள் சகோதரரின் மணிக்கட்டுல ராக்கி கட்டுவதோட அவர்களை எப்போதும் பாதுகாப்பதாக உறுதியளிப்பதோடு இந்த மரபு தொடர்கிறது. இதன் மூலம்தான் வரலாற்றுல நம்ம திரௌபதிய கிருஷ்ணர் சகோதரியா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வரலாறு உருவாயினது. ராக்கி கயிறு சகோதரருக்கு ஒரு பாதுகாப்பாக செயல்படுறது இல்லாம இப்போதெல்லாம் பல்வேறு கலர்ல வந்துருச்சு. இந்த ராக்கி கயிறு சூப்பரா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ரக்ஷாபந்தன் தொடர்பாக வரலாற்றில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த ரக்ஷாபந்தன் வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு இந்த வரலாற்று கதை பிடித்திருந்தால் காரைக்குடி சுதா நாகராஜன் யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன். நன்றி, வணக்கம். இத்துடன் என்னுடைய பதிவுகளை முடிச்சுக்கிறேன்.
மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம்.